Hi, hello, வணக்கம். Welcome to my channel Duskybhuvi. இன்னைக்கு இந்த வீடியோல no makeup look தான் வந்து காமிக்க போறேன். அதனால நம்ம சேனலை first time பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிடுங்க and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிடுங்க. அப்பதான் எப்ப வீடியோஸ் அப்லோட் பண்ணா உங்களுக்கு நோட்டிஃபை ஆயிட்டே இருக்கும். சோ வாங்க வீடியோக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து Lakme ல இருந்து நான் லிப் பாம் எடுத்துக்கிறேன். லிப்ஸை வந்து எப்பவுமே மாய்ஸ்சரைசரா இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்துட்டு நான் லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா NYBலேருந்து கேக் ஃபவுண்டேஷன் எடுத்து இது என்னோட ஷேடு. ஸோ அதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் எனக்கு நோஸ் கிட்டலாம். ஸோ அங்கெல்லாம் நான் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கழுத்துலேயுமே வந்து அப்ளை பண்ணால் சேமாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஃபேஸ் ஒரு கலராக இருக்கும், கழுத்து ஒரு கலராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டர் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போயுமே வந்து ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது பிளெண்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா அங்கங்கே வந்து பேட்சியாக நமக்கு காமிக்கும். ஸோ ப்ரஷ் இல்லைன்னா பிளெண்டர் வச்சு நம்ம நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். என்னோடய ஃபேஸ் அப்புறம் நெக் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பவுடர் வச்சு செட் பண்ணணும். அதுக்கு நான் Dazzlerலேருந்து லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். நான் அது வந்துட்டு நல்லா வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். எனக்கு T-zone வந்து நிறையா வந்து ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அதனால நான் அந்த ஏரியாவை மட்டும் நல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேன். இதுவுமே வந்துட்டு நல்லா ஈவனாக வந்து செட் பண்ணணும், இல்லை அப்படின்னா இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு பேட்சியாக காமிக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐப்ரோஸ்க்கு போயிடலாம். ஒரு நல்ல ஸ்பூலி எடுத்து நல்லா கோம் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் ஷேப்பாக தெரியும். ஏடிஎஸ்லேருந்து பிளாக் கலர் ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வச்சு நான் நல்லா ட்ரா பண்ணிக்கிறேன். அதே ஷேப்புக்கு தான் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக நான் எதுவுமே ட்ரா பண்ணல. ட்ரா பண்ணிட்டதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஸ்கூலி எடுத்து அதை நான் திருப்பியும் கோம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா Maybellineலேருந்து ஒரு டார்க் லிப்ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன், ரெட் கலர். அதை எடுத்து நான் ஐஷேடோக்கு பதிலாக இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் எடுத்து நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து 3 to 4 டைம்ஸ் வந்து நான் லிப்ஸ்டிக் எடுத்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு ப்ரஷ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் ஃபிங்கர் வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. அதுவே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா Dazzlerலேருந்து ஹைலைனர் எடுத்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா Dazzlerலேருந்து ஹைடெக்ஸ் காஜல் எடுத்திருக்கேன். ஸோ அது கொஞ்சம் நல்லா வந்து போல்டாக காமிக்கும் ஹையை. ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அது யூஸ் பண்ணிக்கிறேன். கீழே வந்துட்டு ஹைலைனர் எடுத்து ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதனால் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். மஸ்காராக்கும் நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன், ஹைலைனரையே.
லிப்ஸ்டிக் போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து NYBலேருந்து ஒரு நியூட் ஷேட் எடுத்துக்கிறேன். ட்ரா பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் நான் வந்து காஜல் யூஸ் பண்ணுறேன் லைனராக. இது நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். நான் ஐகார்ட்டில் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு NYBலேருந்து ஒரு லைட் பிங்க் கலர் ஷேடு. ஸோ அதை எடுத்து நான் மேலே வந்து கோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் லிப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக காமிக்கும். அவ்வளோதான், மேக்கப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜிம்காஸ் எடுத்து நான் வியர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாரீக்குமே வந்து க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் பேர்ல்ஸ் வச்சு ஃபுல்லாமே. ஸோ எல்லா சாரீக்குமே வந்து சூட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாரீ வியர் பண்ணியிருக்கனால கொஞ்சம் பூ வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி வந்து பூ வச்சுக்கிறேன். நம்ம எதாவது ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் இந்த மேக்கப் லுக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து நான் பொட்டு வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து அவுட்லுக்.